வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து நம்ம ஊரில் எப்படிரா இல்லை, டெசர்ட் கார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து யூஎஸ்லேருந்து ஷிப் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? கஸ்டம்ஸோட சேர்த்து இந்த சார்ஜர் 4000 ஆச்சு. அப்படியாடா? ஆமாம். அதாவது 60 வாட்டா? 40 டைனாமிக்காக 60 வரைக்கும் பூஸ்ட் பண்ணோம். வித்தியாசமான சார்ஜர் இல்லை? இதோட சேர்த்து எல்லா டிவைஸுமே கஸ்டம்ஸோட சேர்த்து அவங்க பில்லிங் வரும். அதோட சேர்த்து 4K. ஓகே. இது யூஎஸ்லேயே வாங்கியிருந்தா $35. $35? $35 இப்போ ஒரு சரி, ஓகே. 100 வச்சா கூட 100 வச்சா 3500, கஸ்டம்ஸ் ஒரு 500. நல்லா இருக்குடா இது. இந்த ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும், சின்னதாக ட்ராவல் அடாப்டர் மாதிரி. ஆனால் என்ன ஹைலைட்னா, போட்டிருக்கிறது 40 வாட்டு, ஆனால் 60 வாட் வரைக்கும் பூஸ்ட் பண்ணுங்கிறது தான் ஹைலைட். அது என்னென்னா ஸ்டார்டிங் மட்டும் பூஸ்ட் பண்ணும் 60 வாட்ஸு. ஒரு குவிக் சார்ஜ் கொடுத்துட்டு அப்புறமா 40க்கு செட்டில் ஆகிடும். அப்புறம் 80 மேலே போனதுக்கப்புறம் ட்ரிக்கல் டவுன் ஆகிடும். ஓகே. ஃபோன் தேவையான நீடுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் இது ஆகுன்றாங்க. நல்லா இருக்குங்க பிரிக்கு. சரி, அப்படியே காட்டு அந்த கேபிளை. நாங்கள் இது சாதா கேபிள் தான். இது கூட வந்த கேபிளா? இல்லை, கேபிள் வராது. ஓ, ஐஃபோன் கூட வந்த கேபிள் இது. சார்ஜரே கேபிள். ஆமாம், இந்த கேபிள் போகும்போது ஒரு அடி சார்ஜருக்கு வேறு கேபிளா அப்படிங்கிற புரியுது. சரி, இது வந்து இதில் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போம். வேல்யூ. ஓகே. இப்போ தான் ஏறுது. ஏய், இப்போ பறக்குதுடா. 20 வோல்ட்ரா. 20 வோல்ட் 1.8, அதான் 20 வோல்ட் 40 வாட்ஸ் வந்துடுது. 40 வாட்ஸ் கிட்ட வருது. இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். ஏறுறது இல்லை, ஏய், இது இத்தனைக்கு 80% இருக்குது ஆல்ரெடி. பேட்டரி 82%. இதோ பவர் அடாப்டர் வழியாக போகுதுன்னு சொல்லுது. 20 வாட்ஸ் 2.2. ஏய், சூப்பர்ரா. 40க்கு மேலே போகுது. அப்போ மாசாக இருக்கே, மேசிவாக இருக்கே. பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்த்ததோட மாசாக இருக்கான். இங்கே வருங்க, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆமாம், ஸ்டடியாக ஒரு இதில் டிஸ்பிளே மேபி லாக் பண்ணால் ஃபாஸ்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் தானே அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணோம். என்னடா இங்கே பாருங்க, 82%ல் இருக்குது. யூஸ் பண்ணால் கன்சியூம் பண்ணுறது வந்து பைபாஸ் சார்ஜிங் மாதிரி. இதானே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தோன்னா, இப்போ நான் அப்படியே இந்த லேப்டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏறுது பேர் 21.3. ஓகே, சரி, மற்றதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்பி பிடியில் ஏறும் 18 வாட்ஸா. இது உன் கேமரா எடு. இதில் வந்து 72% இருக்குது. ஒன்றில் எவ்வளோ இருக்குது? ஒன்று நிறையாவே இருக்குது. ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோகுல் கையை கூப்பிடுவோம். எங்கே போனாலும் ஒரே. ஆமாம், கோகுல் சார்ஜ் கம்மியாக தான் இருந்தான். 46 இருந்தது சார்ஜிங். 16 வாட்ஸ் 18 வாட்ஸா. ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே வரல. வரல. வருது ஃபுல்லி சார்ஜின் 1 ஹவருக்கு மேலே காட்டுது. சரி, ஓகே. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரல, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சார்ஜிங் தான் வருது. அதான் அடாப்டிவ் சார்ஜிங் மாதிரி போகுது போல். சரி, இப்போ காம்படிஷனில் இருக்குது, வேறு ஃபோன் போகலாம். அல்ட்ரா என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? அல்ட்ராவில் எவ்வளோ இருக்குன்னா சார்ஜ் வந்து 44. குவிக் சார்ஜிங்னு வருது. இவனாவது டீசெண்டாக குவிக் சார்ஜின்னு காட்டுறான். பிக்சல் அதை கூட காட்ட விருப்பப்படல. ஆனால் அவனும் இதே லெவலில் அவனோட கம்மியாக போயிட்டுருக்கு. நான் லாக் பண்ணுறேன். ஸோ ஆக மொத்தம் ஷாமியில் வந்து இந்த வேல்யூ அப்படியே ஃபிக்ஸ் ஆகி அப்படியே நிற்குதுடா. குவிக் சார்ஜின்னு காமிச்சது, ஆனால் அப்படியே கன்று மாதிரி நிற்குது. 8.7 வோல்ட்ஸு 1.6 ஆம்ப்ஸ். ஏருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? அது வரணும் அதிகமாக அப்படிங்கிற. சார்ஜ் பெர்சன்டேஜ் 71 தான் இருந்தது. 72. ஓகே, வெல்கம். என்னடா ஒரு தினுசா வேலை செய்யுது. டேரெக்டாக 15 வோல்ட்டு கம்யூனிகேட் பண்ணுது டிவைஸோட.
என்ன இது ஒரு டைப்பாக இருக்குது, என்ன ட்ரிக்கிள் டவுன் சார்ஜிங் இது? 7.5 வாட்ஸில் ஏறுது. ஏறுது. கிராஜுவலாக கம்யூனிகேட் பண்ணி ஏறுது இல்லை? சரி, ஆனால் ஒரு 12 வாட் அந்த மாதிரி ஏறுதுங்க. ஆனால் ஆல்ரெடி சார்ஜ் வந்து 72% இருக்குது. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். ரைட்டு. ஐஃபோன் 17 கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஆனால் அந்த 15 வோல்ட்டுங்கிறது காமனாக வருது பற்றி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் கனெக்ட் பண்ணால். அது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணால் 15 வோல்ட்டு டிஃபால்ட்டாக. அதே தான். பரவாயில்ல, ஒன்றுலேயே கொஞ்சம் அதிகமாக ஏறுது. அதே தான் 15.6.7. சரி, ஓகே, ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து அவன் ஒரு காமன் அல்காரிதம் வச்சுருக்கான். அதை பேஸ் பண்ணி எல்லா டிவைஸ்லையும் சார்ஜ் ஏறுது. லேப்டாப்ஸையும் சார்ஜ் பண்ண முடியுதுங்கிறது தான் பெரிய ப்ளஸ்ஸு. லேப்டாப்ஸ்னால் ஆப்பிளோட மேக்புக் ஏரு, மேக்புக்கு ப்ரோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். மேக்புக் ப்ரோவோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு சொல்ல, பட் சார்ஜ் ஏற்றவாது முடியும். சார்ஜ் ஏற்ற முடியும், எமர்ஜென்சியாக சார்ஜ் ஏற்றணும்னா. ஸோ அதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சைஸுக்கு ஒரு சும்மா 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணோம், ஹீட் ஆகலை, வார்ம் கூட ஆகலை. சொல்ல போனால் வெதரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பட்டு எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி தொடர்ந்து ஒரு 1 ஹவருக்கு யூஸ் பண்ணால் வார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். வார்ம் ஆகும், ஃபோன் சார்ஜ் போட்டால் வார்ம் ஆகும். அதான் ஒரு 1 ஹவர் சார்ஜ் தொடர்ந்து போட்டால் வார்ம் ஆகும். ஸோ அதான் நான் ஏன்னா தொட்டு பார்த்ததை வச்சு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோன்னா, ஒரு 1 ஹவர் கிட்ட விட்டோம்னா வார்ம் ஆகும். ஏன்னா இதில் என்னென்ன வேல்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஎஸ் இன்புட்டு 100 வோல்ட் டு 240 வோல்ட்டு, 50 அண்ட் 60 ஹெர்ட்ஸு. இது யூஸ்வலாக சொல்கிறது யூஎஸ்பி பிடி அவுட்புட்டு 15 to 20 வோல்ட் வரைக்கும் போகும், 2 amps to 3 amps வரைக்கும் போகும். ஸோ அதுதான் அந்த ஃபேக்ட்டு. உங்களுக்கு 15 to 20 போதா, 2 to 3 வரைக்கும் போகுது பாருங்க. 15 வோல்ட்டு 3 ஆம்ப்னு போக ஆரம்பிச்சா கூட 45 வாட்டுக்கு போயிடும். ஸோ அது வந்து அதுவும் 2 to 3நாலும் 2லேருந்து 2.5 2.2 அந்த மாதிரி இதுவாக இருக்குது போட்டிருக்கான். மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட் வரைக்கும் போகணும் போட்டிருக்கான். ஸோ இதுதான் இதில் போட்டிருக்க டேட்டா. ஸோ டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, மேட் இன் சைனா. ஸோ அதுதான் இந்த சார்ஜிங் பிரிக்குங்க. ஸோ ப்ரில்லியண்டான பிரிக்கு. கைக்கு அடக்கமாக ஒரு பிரிக் வேணும், அதுவும் 60 வாட் வரைக்கும் புஷ் பண்ணோன்னா. எனக்கு தெரிஞ்சது 60 வாட் பிரிக் எதுவும் நான் இந்த சைஸ் பார்க்கலடா, பார்த்ததில்ல. 60 வாட்டு ஒரு இது மேக்குக்கும் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் புஷ் பண்ணுது, மற்றபடி எதுக்கும் 60 போகாது. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஊர்லேயே இதே மாதிரி நம்ம இந்தியன் பின்னோட கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும்ல. இருந்திருக்கும். இந்தியாவில் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இந்தியாவில் காஸ்ட்லின்னு வாங்க மாட்டாங்கடா. 4000 ரூபாய்க்கு எதுக்கு நான் சார்ஜர் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்க, ரைட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சார்ஜிங் பிரிக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த சைஸ் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய்.